ஒரு சிறிய கிராமம். அங்கே ஒரு தாய், ஒரு மகனுக்காக உயிர் வாழ்ந்தவள். அவள் மகன் பெயர் அனந்த். தந்தையை இழந்த பிறகு அந்த தாய் தான் அவனுக்கு எல்லாமாயிருந்தாள். ஆனந்தா, உன் படிப்பே என் வாழ்க்கை. உன் சிரிப்புதான் எனக்கு ஆத்துமா மகனே. அனந்த் படித்து நகரத்துக்குப் போனான். வேலை கிடைத்தது. வாழ்க்கை உயர்ந்தது. ஆனால் மாறாதது ஒன்று, அம்மாவின் காத்திருப்பு. அவன் எப்போ ஃபோன் பண்ணுவானோ, இன்னைக்கு வருவானோ? நாட்கள் கடந்து போனது. அனந்தின் அழைப்புகள் குறைந்தன. அவனுக்கு வேலை, வாழ்க்கை. ஆனால் அவள் உலகம் ஒரே பெயர், அனந்த். ஆனந்தா, நீ நலமா மகனே? நீ வராதா என்கிட்ட பேசாம போனாலும் நான் ஒவ்வொரு நாளும் உன்னை நினைக்கிறேன். உன் பிறந்த நாளுக்கு ரவையில அடையோசா செய்தேன். நீ வந்தா சாப்பிடணும் மகனே. அன்புடன் உன் அம்மா. அந்த கடிதம் 3 மாதம் பழையது. அவன் உடனே கிராமத்துக்கு புறப்பட்டான். வீடு பூட்டப்பட்டிருந்தது. ஆனந்தா, உன் அம்மா உன்னை காத்து காத்து போயிட்டாங்க மகனே. ஆனந்த் கதவின் முன் அமர்ந்தான். அந்த கடிதத்தை மார்பில் சுருட்டி கொண்டு அழுதான். ஆனந்தா, நானும் உன்னோட தான் இருக்கேன் மகனே. அம்மா எப்போதும் நம்மோட தான் இருப்பாங்க. உடலால் இல்லை என்றாலும் அன்பால் எப்போதும் நம்மளை சுற்றி இருப்பாங்க.